இது மகிமை நேரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர். நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கும். கர்த்தர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நாம் காலேப் என்கிறதான தேவ மனிதனை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்திலே சொல்லி கடந்து போகலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. 2வது வசனம் சொல்லுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3வது வசனம் சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே ஆபிராம் என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க நமக்கு தெரியும். இந்த ஆபிராம் என்கிற தேவ மனிதன் பின்பதாக ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவராலே மாற்றப்பட்ட ஒரு தேவ மனிதர், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி வேதத்திலே அவரை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து வேதத்திலே அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி வேதத்திலே இந்த ஆபிரகாம் என்கிறதான தேவ மனிதனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன். ஆனால் விசுவாசிகளின் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பலத்த போராட்டங்கள் வந்தது, பலத்த பிரச்சனைகள் வந்தது. ஆண்டவர் அவருக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். ஆனால் கொடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குமாரனை எனக்காக பலியிடு. நம்ம வேதத்தின் மூலமாக அதை பார்க்க முடியும். குமாரனை எனக்காக பலியிடு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போகிறார். கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் எப்பொழுது வரும்? ஒரு மனிதனை ஆண்டவர் எப்பொழுது பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க முடியும்? இன்னைக்கு அநேகர் நாம் யோசிக்கிறோம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுது ஆசீர்வாதம் வரும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு மனுஷன் எப்போ கீழ்ப்படுதல் எப்போ வரும்? விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது கீழ்ப்படிதல் கடந்து வந்துவிடும். விசுவாசத்தின் மற்றொரு படிதான் கீழ்ப்படிதல். ஒரு மனுஷன் விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிய முடியாது. விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிய முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தெளிவாய் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எப்போ ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதல் வந்தது? விசுவாசம். விசுவாசம், இந்த விசுவாசம் வந்ததுனால தான் கீழ்ப்படிதல் வந்தது. இங்கே ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். ரொம்ப தெளிவாக இங்கே அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
கீழ்ப்படிந்து. இங்க பாருங்க, அப்போ விசுவாசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிதல் வந்துடும். இங்கே நீங்கள் தெளிவென்னும் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில் சொல்கிறான், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்படும் போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. பாருங்க, அந்த விசுவாசம்தான் அவருக்கு கீழ்ப்படிதல் உண்டாக்குனுச்சு. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, என் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஈசாக்கு மூலமா இந்த சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, பிளஸட் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி மூலமா தான், இந்த ஈசாக்கின் மூலமா தான் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் உனக்கு பின்னால் இந்த ஈசாக்கு மூலமா தான் சந்ததி உண்டாகும் ஆண்டவர் சொன்னார். அந்த வசனத்தை ஆபிரகாம், அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம், அந்த வார்த்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசிச்சதுனால தான் கீழ்ப்படிந்தான். அந்த விசுவாசத்தினால தான் கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனான். என் குமாரனை பலி கொடுத்துட்டா, இங்கே 17ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது, என் குமாரனை பலி கொடுத்துட்டா மரித்தோரிலிருந்து என் குமாரனை எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா 100 வயசுல என் குமாரனை கொடுத்த ஆண்டவர் இறந்து போன என் குமாரனை கூட எழுப்ப வல்லமையுள்ளவர் என்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அவனை கீழ்ப்படிந்து கடந்து போக பண்ணினது. அந்த நம்பிக்கை தான் அவனை கீழ்ப்படிந்து கடந்து போக பண்ணினது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா யோசித்து பார்க்கணும். நமக்குள்ள விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? நமக்குள்ள எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது? நம்முடைய பகுதிகளுக்கு மிஷனரிமார் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கடந்து வந்தார்கள். எங்கள் பகுதிக்கு சிட்டி ரேனியஸ், பரிசுத்தவான் தேவ மனிதர் மகாகணம் ரேனியஸ் வந்தாங்க. அருமையம்மா ஏமி கார்மைக்கல் வந்தாங்க. பல பரிசுத்தவான்கள் எங்கள் பகுதிக்கு வந்தார்கள். சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக வந்தார்கள். அவங்க வரும்போது இவருடைய சபைகள் எல்லாம் கிடையாது, கிறிஸ்தவங்களும் கிடையாது. உருவாக்குனாங்க. எப்படி? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து. பரிசுத்தவான் மகாகணம் வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார், கீழ்ப்படிந்து. இன்னைக்கு பெரிய சராம்பூர் பெரிய கல்லூரியை ஆரம்பிச்சிருக்கிறார், பெரிய பல்கலைக்கழகம். அது சராம்பூர் பல்கலைக்கழகம் என்கிற பெரிய பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஏன்? கீழ்ப்படிதல், விசுவாசம். அங்கே விசுவாசத்தோடு விதைச்சான். கன்னியாகுமரி பகுதிக்கு பரிசுத்தவான் ரிங்கல் தோபை வந்தார், இப்படி விசுவாசத்தோடு கூட விதைத்தார். இன்னைக்கு அறுவடை நடக்கிறது. என்ன? விசுவாசம், கீழ்ப்படிதல். இன்னைக்கு அந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த விசுவாசம் கீழ்ப்படிதல், மிஷனரி மாருக்குள், மேல்நாட்டில் இருந்த மிஷனரி மாருக்குள் இருக்கிற விசுவாசம் கீழ்ப்படிதல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? யோசிக்கணும். இது வரைக்கும் அது இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தார். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். ஆபிரகாமுக்கு பிரச்சனை வந்துச்சு, பெரிய பிரச்சனை. மகனை பலி கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு. மிஷனரிமாருக்கு பலத்த போராட்டங்கள், பிரச்சனை வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு. ஆனால் எதுலேயும் அவங்க மனம் கலங்கலை, எதுலேயும் தளர்ந்து போகலை. ஒரே விசுவாசம். அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், நெருக்கம் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரம் வரலாம். எல்லாவற்றையும் அழைத்த ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், நம் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர், அவர் சந்தித்து நடத்துவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாடுகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்கு எல்லாவற்றையும் என் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் உங்களுக்காக மாற்றி கொடுப்பார். உங்களை பிரச்சனையை விட்டு, போராட்டத்தை விட்டு, நெருக்கத்தை விட்டு, பாடுகளை விட்டு, உபத்திரத்தை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நான் உங்களுக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறேன். விசேஷமாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா, போராட்டம் இருக்குன்னா, நெருக்கம் இருக்குன்னு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் சரீரத்தில் எந்த பகுதி வியாதிகள் இருந்தாலும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். என் ஆண்டவர் பெரியவர். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் என் ஆண்டவர் பெரியவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவர். அவர் வியாதியை காட்டிலும் வல்லமையுள்ளவர். உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் வியாதி இருந்தாலும், வியாதி இருக்கிற இடத்துல பகுதியில் உங்களை கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் இயேசு மாற்றுவார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் பிதாவே,
ஆண்டவரே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே கர்த்தர் வளர உதவி செய்வீராக. ஆண்டவரே, சரீரத்தில் வியாதி இருக்குமானால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுதே சரீரத்தில் இருக்கிற வியாதி இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் மறையிட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தின் வல்லமை சரத்தில் இறங்குவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது சரத்தில் ஒவ்வொருவருடைய சரத்திலும் இறங்குவதாக. வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் கண்களில் பார்வை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, காதுகள் கேட்க முடியாமல் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பேச முடியாமல் இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் வாய்கள் இப்பொழுது பேசுவதாக. நடக்க முடியாமல் இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய வல்லமை கடந்து போய் அவர்களை நடக்க பண்ணுவீராக. உடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி கிரியை செய்வதாக. உடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி கிரியை செய்வது. அல்லேலூயாவை நாங்கள் துதிக்கிறோம், அல்லேலூயாவை நாங்கள் துதிக்கிறோம். உடைய வல்லமை இறங்கி கிரியை செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மாறாத மகத்துவம் இறங்கி கிரியை செய்கிறபடினால் உமக்கு நன்றி. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. சரீரத்தில் பரிபூர்ண விடுதலை கொடுத்து விட்டீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று நம்புகிறேன். நீர் அற்புதம் செய்து விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.